என்னங்கடா அது? இப்பதான் எல்லாம் இங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளாட்டி எங்க போனாங்க? ஏய் ஏய் சுந்தரி, ஏய் நில்லு. என்ன அதுக்குள்ள போயிட்டா? ஏய் ஏ ஆண்டி, ஏ ஒரிஜினல் ஆண்டி, ஆட பொண்ணு கொடுத்த ஆண்டி நில்லு. என்ன இந்த கிழவி கால் வலிங்குது, இந்த ஓட்டம் ஓடுது? என்ன ஆத்தாளு மகள் ஏதோ கூடி பேசுறாங்க, நம்மளை பத்தி எதுவும் பேசுவாங்களோ? இருக்காது, நாம தான் ஒண்ணுமே செய்யறதில்லையே. என்ன இன்னைக்கு மூட்டு சத்த கிளவி பூரா மேரத்தான் ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுற மாதிரில ஓடுறாங்க. என்ன இவ்வளவு பரபரப்பா வேலை பார்க்குறாங்க, என்னவா இருக்கும்? சரி என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். எதுவும் குடும்பத்துக்கு கெடுக்கிறாங்களா தெரியலையே, எவஞ்சிக்கணான்னு தெரியல. அக்கா என்னக்கா இவ்வளோ நேரம் ஆகுது, பெரிய மாமாவை இன்னும் காணா? ஏய் பெரிய மாமான்னு சொல்லாதடி, சயின்டிஸ்ட் மாமான்னு சொல்லு. ஏண்டி அவர் என்ன இவனை மாதிரி தண்டமாவா இருக்காரு? அவர் 1000 வேலை பார்ப்பாரு, சயின்டிஸ்ட்ல. ஏன் ஆண்டி அவன் ஏகவசனம் பேசாத. டேய் வாய முறை சுப்பு. யோ நீ இன்னைக்கு பூரா வாய மூடிக்கிட்டு இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது, இது என்னோட கட்டளை. கரப்பாம்பூச்சியெல்லாம் கட்டளை போடுது. யோ என்னையா எதை முணங்கிட்டு இருக்க? ஒய்ஃப் ஒரு முடிவு எடுத்துட்டா சுப்பு அதுக்கு குறுக்க நிற்கவே மாட்டான். சைலண்ட் சுப்பு சைலண்ட். ஏக்கா அந்த ஒண்ணுக்காகாத வேலைட்ட என்ன பேச்சு? வா நம்ம போய் ஆகிற வேலையை பார்ப்போம். சி இவங்க முன்னாடி உட்காரவே கூடாது, கண்ணு முன்னாடி உட்காந்தோம்னா நம்மளை போட்டு வறுத்து எடுப்பாங்க. வெளியில போய் செத்த காத்தாட உட்காருவோம். சுந்தரியே, அம்மா சுந்தரியே, என்ன இந்த ஓட்ட ஓடியார? பெரியப்பா வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா பெரியப்பா? அம்மா சுந்தரி ஏமா இப்படி ஓடி வர? அம்மா சித்தி அப்பா எல்லாம் ஓடியாங்க, பெரியப்பா வந்துட்டாரு. யார் இருந்தாலு பெரியப்பாங்கிற? நம்ம பார்த்ததே இல்லையே. இவங்க அலம்பல் வேற பெரிய அலம்பலால இருக்கு. ஏக்கா சயின்டிஸ்ட் மாமா வந்துட்டாராம், ஓடியா ஓடியா. யோ டமாரா, உங்க அண்ணனை கூட்டிட்டு ஓடியா, உங்க பெரிய அண்ணே வந்துட்டாரா. அண்ணே வாணே வாணே, அண்ணே வந்துருச்சான், ரொம்ப நாள் ஆச்சு அண்ணனை பார்த்து. பொதுக்கூட்டத்தை கூட்டிட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 பொதுக்கூட்டம் நடக்குது நம்ம வீட்டில் மட்டும். வெளியே 1, உள்ள 1, தெருவில் 1. ஆனா இவங்க யாருக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து நான் பார்த்ததில்லையே, புதுசாவில் இருக்கு. தம்பிகளா எப்படிடா இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அண்ணே அண்ணே அண்ணே, உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படின்னே இருக்க? இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு ஆள் இருக்குன்னாங்களே, அந்த ஆள் தான் போல. அப்ப மூத்த மம்புட்டி இதான் போல. சயின்டிஸ்ட் மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சுந்தரி கல்யாணத்துக்கு தாமா வர முடியல என்னால. பரவாயில்ல விடுங்க மாமா, அதை ஏன் இப்ப பேசிக்கிட்டு, இப்ப வந்துட்டீங்களே அதே ரொம்ப சந்தோஷமாம்மா. சுந்தரி மாப்பிள்ள யாருமா? இந்த பையனா? ஆமா பெரியப்பா, இந்தா இங்க நிக்குதுல்ல, இதுதான் என் புருஷன். என்னம்மா நாய்க்குட்டிய சொல்ற மாதிரி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் முன்னாடி நம்ம இமேஜை டேமேஜ் பண்றாளே. சுப்பு விடாத, நீ முன்னாடி போய் பேசு. சரி சரி தள்ளுங்க. மாப்பிள்ள என்ன வேலை மாப்பிள்ள பாக்குறீங்க? என்ன அங்கிள் இப்படி கேட்டீங்க? நான் பல ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் அங்கிள். அங்கிள் அதுல முக்கியமான ஒர்க் என்ன தெரியுமா? அட என்னன்னு கேளுங்க. என்ன ஒர்க் மாப்பிள்ள? இந்த இங்க நிக்குதுல இந்த 4 கல்டு கட்டியா, நான் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சயின்டிஸ்ட் மாமா அவன் இப்படிதான் ஏதாவது ஏட்டிப்படி பேசிட்டு இருப்பான். நீங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம். டேய் சுப்பு சும்மா இருக்க மாட்டியா? பிக்கங்கள் இது எப்படிதான் அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருக்குங்க, நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க உள்ள போங்க. பெரியப்பா ஏதோ ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன், நீங்க என்ன ஆராய்ச்சி? அது வேற ஒண்ணும் இல்ல சுந்தரி, இந்த புளிய பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணணும். புளியா? இந்த காட்டுல நிறைய இருக்குது, ஆராய்ச்சி பண்ணுங்க. யோ எங்க பெரியப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? புளி ஆராய்ச்சி பண்ணணுமா? புளி ஆராய்ச்சி பண்ணணுமா? சரி 1 கிலோ வாங்கி ஊத்து விட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே, யாரு வேணாண்ணா? யோ கூமுட்டா, காட்டுல இருக்க புலி. என்னது காட்டுல இருக்க புலியா? டைகரா? மாப்பிள்ள டைகர் தான் மாப்பிள்ள, நீங்க வாங்க மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நான் இருக்கேன்ல. நீ இருப்பையா, நான் இருப்பனா? பெரியப்பா இந்த ஆள் அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க பிடிச்சி இழுத்துட்டு போங்க பெரியப்பா ஒத்தாச்சிக்கு. டேய் சுப்பு வாடா துணைக்கு. யோ நீங்க என்னை துணைக்கு சுற்றுலா கூப்பிடலையா, காட்டுல புளிய பிடிக்க கூப்பிடுறீங்க. சுப்ப வாட. யோ நீ பேசாம இருயா, என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும்.
உனக்கும் கொடுக்க முடியாது. சரிம்மா சுந்தரி, நாங்க போய் புளி ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம். ஆ சரிங்க பெரியப்பா. யோ, எங்க பெரியப்பா அப்பா சித்தப்பா 3 பேத்தி பத்திரமா கூட்டு போயிட்டு வா. சுந்தரி, முதல்ல நான் பத்திரமா வரேனான்னு பாரு. இவங்களை வேற கூட்டிட்டு போயிட்டு. சரி, நான் போயிட்டு வரேன். சே, என்னமோ பூனையை பிடிக்க போற மாதிரி குடும்பமே கிளம்புறாங்க பாரு. நம்ம உசுர வேற வாங்குறாங்களே. பிக்கங்கள், இப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா திரும்பி ஒரு ரைட் வரும். ரைட்ல போய் ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ள புளி இருக்கு. போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேன். மாப்பிள வாங்க மாப்பிள, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. சுப்பு வாடா, பயப்படாம. சுப்பு, ஏண்டா? யோ, ஒன்றும் இல்லையா, உன்கிட்ட பேசுறதுக்கு அந்த புளியிட்டே கடி வாங்கிடலாம் போல. மாப்பிள பயப்படாதீங்க மாப்பிள, என்கிட்ட மிருகங்கள் பேசுறது நம்ம கேட்குற மருந்து இருக்கு. அதை நம்ம புளி மேலே போட்டு விட்டோம்னா புளி பேசுறது நம்ம கேட்கும். பயப்படாம வாங்க. என்னத்த பிக்கங்கள் ஏதோ சொல்றீங்க. சரி வாங்க போலாம். பிக்கங்கள், இங்கேதான் புளி இருக்கு. இந்த வந்துருச்சு பாருங்க. சரி, இப்ப நம்ம மிருகங்கள் பேசுறபடியே புளி மேல போட்டு விடலாம். அட பாவி, எனத்தையும் மேல போட்டு விட்டியா? என்னன்னு தெரியலையே. ச்சே, ஒரு பொண்ணு அழகா இருந்தாவே இதான் பிரச்சனை. வந்துருவாங்க பொசகட்ட பயலுக, புளிய கூட விட மாட்டேங்கிறாங்க. யோ சயின்டிஸ்டே, உனையதான் அந்த புளி இந்த கிளி கிளிக்குது. ஒருவேளை நம்மள மயக்கி எதுவும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்களோ? ஐயோ, ஏனே இந்த புலி எவ்வளவு அழகா பேசுது பாருங்க. ஐய, என் அழகுல வேற மயங்குறாங்களே, கூட்டிட்டு போயிடுவாங்களோ? டேய் தம்பிகளா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்போறேன். புலிகிட்ட பேசி அதோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கங்க. யோ சயின்டிஸ்ட், ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியாது, இன்னொரு ஆளுக்கு காது கேட்காது. இந்த 2 கிளம்பட்டும் இந்த புளியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன அவனை போறாங்க? நீ வந்த வேலையை கவனியா. போயா போயா, நீ பேசியா புலிகிட்ட போயா. சரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு பார்த்தேன். நானே அந்த புலிகிட்ட போய் பேசுறேன். ஹாய் புலி, எப்படி இருக்க? ஆடா பொறுக்கி பயலே, ஏண்டா ஒரு பொம்பளை புலி தனியா இருக்க இடத்துல வந்து ஏன்டா அப்படி வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏ புலி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை எதிர்த்து பேசுவ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போறேன் பாரு. யோ கிளபல்டு, எனக்கு ஒரு வாய்க்கு பத்த மாட்ட. நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசுறியா? வாயா பக்கத்துல, வாயா வாயா. யோ சின்ன மம்முட்டியே, வாயை வச்சுக்கிட்டு சும்மா தான் இறையா. நான் எப்பவுமே உங்களை மாதிரி கிளபல்டெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். நல்ல வாலிபர்களாக தான் பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடுவேன். ஒழுங்கா ஓடி போயிருங்க. யோ சயின்டிஸ்ட், அந்த புலிகிட்ட என்ன கேட்கணுமோ டக்குன்னு கேட்டுட்டு வாயா. கடிச்சு தின்ற போது. அந்த புலிகிட்ட என்ன கேட்கறது, என்ன கேள்வி கேட்கறது? டேய், என்னடா நக்கலாடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மரியாதை அப்போ போறீங்களா இல்லையாடா? என் புருஷன் வந்தா உங்க 4 பேர்த்தையும் கடிச்சு கொதறி போடுவாங்க. கொதறி போங்கடா. எனக்கு இப்ப சாப்பிட்ற மூடு இல்லை. அதுவும் உங்களையெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். போய் தொலைங்கடா. பெரிய இந்த புலி எங்களையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? இங்காரு என் தம்பி நிக்கிறான்ல, அவனை வேணா ஒரு கடி கடிச்சு பாரு, எவ்வளவு தித்திப்பா இருப்பான்னு. அண்ணே, நீ ஆராய்ச்சி பண்றேன்னு என்னைய பலி கொடுத்துறாதனே. நான் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணுன்னே. யோ பெரிய மம்மிட்டே, நீ உன் பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு இந்த புலிகிட்டே கடி படிச்சாகலாம். போயா முன்னாடி போயா. தள்ளுங்க, இந்த ஆளை பிடிச்சி தள்ளி விடுங்க. கடிச்சு திங்கிட்டு புலி. ஏனாது தள்ளி விடுவியா? ஐயோயோ, இந்த சுப்புக்கு ஏற்கனவே என் மேல கோவம். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நிக்க மாட்டேன். நான் வரேன்ப்பா. என்னடா சுப்பு, அண்ணன் அவசரமா போறாரு? புளிக்கு எதுவும் தீனி வாங்க போறாரா? நான் அப்பவே சொன்னேன், முறுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் புளிக்கு போடுறதுக்குன்னு. கேட்க மாட்டேன்ட்டீங்க. என்னது புளிக்கு முறுக்கு போட போறியா? யோ சின்ன மம்மிட்டே, இன்னும் கொஞ்ச நேரத்துல புளி உனையவே முறுக்கு மாதிரி புளிய போகுது. சே, நான் கூட போய் முறுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன்டா. பாவம், அண்ணன் எங்க அலையதே தெரில. முறுக்க வாங்கிட்டு வந்தா இந்த புளிக்கு 2 போடலாம். புளி உனக்கு பாவமா? அது இப்போ உன்னை பரிதாபமாக்க போது பாரு. போடா, ஏதாவது உளறிக்கிட்டு இருப்ப. என்னது உளறனா? ஐயோ, இந்த லூசை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய எம்சியா இருக்கு. யோ சயின்டிஸ்ட் மாமா, என்னயா செய்யற? டக்குனு வேலையை முடியா போலாம். சரி புலி, இந்த காட்டுல நீ எத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க? உன்னோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஏன் ஆதார் கார்டு எடுத்துட்டு வரவா? போறீங்களா இல்லையாடா? இப்போ கட்டிச்சு மெல்ல போறேன்டா உங்களை. நான் இது தூங்குற நேரம், என்னைய டென்ஷன் ஆக்காதீங்க. சரி புலி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உன் வயசு எத்தனை? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வயசு எத்தனைன்னு கேட்ப? பெண்கள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி கேட்டடா. இன்னைக்கு நான் உங்களை விட மாட்டேன்டா. நைட்டு டின்னருக்கு நீங்க தான்டா எனக்கு.
ஐயோ சும்மா இருந்த புளியை கோவப்படுத்திட்டானே. யோ வாங்கயா ஓடிடலாம். அண்ணே ஏனே புளி என்ன சொல்லுது? தம்பி நான் போட்டு விட்ட மருந்து முடிய போதுறா, வாடா ஓடிடலாம். புளி வேற கோவமா இருக்கு. அண்ணே நீ தள்ளுனே, நான் பேசுறேன். ஏ புலி, நீ என்ன பெரிய புலியா? டே தம்பி வந்துடுறா, புலி கோவமா இருக்குடா, வந்துடுறா ஓடிடலாம். யோ இப்போ நீ போறியா இல்லையா? போய் தொலையா. டே தம்பி நான் தான் சொன்னேன்லடா, புலி ரொம்ப கோவமா இருக்குடா, வாடா ஓடிடலாம், துரத்த போகுது. ஐயோ ஆமணி ஓடுனி ஓடுனி. யோ சயின்டிஸ்டே வந்துட்டியா? பரவாயில்ல, நீ பெரிய ஆளுதாயா, புலி பேசுறதே கேட்க வச்சுட்டா. நான் எத்தனை மிருகங்கள் கூட பேசியிருக்கேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்துச்சு, அப்புறம் தெரிஞ்சிருக்குமியா உனக்கு. சரி சரி அண்ணே தம்பி வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். சரிண்ணே. இது ஒன்று மட்டும்தான் இந்த ஆளுக்கு நல்லா கேட்குது. சே கொஞ்ச நேரத்தில் நம்ம உயிரை வச்சு விளாட்றாங்களே, இவங்க கிட்ட வாழ்றது பெரிய சிரமமாக இருக்கு. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.